Hi friends, welcome to Sri and Mom Life. நம்ம இன்னைக்கு மட்டன் ஈரல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் இது வந்து. செமையா கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றி 4-5 தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இலை ஆட்டு ஈரல் வாங்கினோம்னா அது இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஈரல் கிரேவி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் தேவை. பெப்பரும் சீரகத்தூள் மட்டும்தான் வேணும். பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி பொடி பொடியாக வச்சுக்குவோம். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அது அப்படியே சுருண்டு வதங்கிரும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வெங்காயத்தை வதக்குங்க. இதில் வர அந்த நல்லெண்ணெயை நம்ம பிரட்டி சாதத்துக்கு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணோம்னா அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்னா கூட நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈரலை ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. அப்புறம் அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். ஈரல் ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக வரணும்னா கரெக்டான பக்குவத்தில் வேகணும்னா கடைசியில் தான் நம்ம ப்ரான் சமைக்கிற மாதிரி தான் இதுவும் செய்யணும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஈரல் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி வைக்கணும். ஏன்னா நிறையா தண்ணி வச்சிட்டோம்னா அதை வற்ற வைக்கும் போது ரொம்ப வேக வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம ஈரல் கிரேவி. நம்ம கிரேவியும் நல்லா பிரட்டி சாப்பிட்ற மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வற்ற வச்சு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ஈரலும் சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவமாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் செம்ம டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. வெங்காயம்லாம் அது கண்ணுக்கே தெரியாத அளவு சூப்பராக வதங்கி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் கொஞ்சோண்டு சாதமோ இல்லை தோசையை தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. நம்மளோட மட்டன் ஈரல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டுக்குட்டிக்காக நாங்கள் 100 ஈரல் மட்டும் வாங்கி இது செஞ்சு வச்சுருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பாய்.